அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது திங்கட்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு மதியானத்துக்கு மேல தான் ரேஷன் கடைக்கு போயிருந்தேன். அப்ப எனக்கு அந்த அரிசிய பார்த்ததுமே ரொம்ப புடிச்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம இதில வந்து புளி சாப்பாடு பண்ணலாம். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேஷன் அரிசி புளி சாப்பாடுலாம் சாப்பிட்டது கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துக்கு மேலேயே ஆயிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாசம் நாங்க ரேஷன் அரிசியே சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணோம். ஒரு கடன் பிரச்சனையினால உங்களுக்கு நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து சாப்பிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆயிட்டோம். இப்போ வந்து எனக்கு இதில் ரேஷன் அரிசி புளி சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங்ஸ் மாதிரி நான் வச்சுக்கோங்களேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும் நிஜமாலுமே. அதை பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 பக்கம் பீஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு பக்கம் பீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஒரு பல்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அங்கே பீஸ் இல்லாத பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஒரு 300 பீஸ் ரொம்ப அர்ஜென்ட்டு. எனக்கு இப்போ முடிச்சு கொடுங்க தயவு செஞ்சு அப்படிதாங்க. அக்கா, நாளைக்கு வேறு நான் சிறுபாவூரி கிளம்புறேன்க்கா, எனக்கு காலைல 8 மணிக்கு ட்ரெயினு அப்படின்னு. இல்லைங்க, நாளைக்கு வேறு ஷடவுன் நம்ம இந்த ஏரியாவில். ஸோ எனக்கு வந்து ஒரு 300 பீஸ் முடிச்சு கொடுக்கலாலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சமாவது முடிச்சு கொடுங்க, மீதி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நாளைக்கு நம்ம ட்ரெயினில் தான் போகிறோம். அது சீட்டு புக் பண்ணிட்டேன் இன்டர்சிட்டியில் காலையில் 8 மணிக்கு. சரி, போகும்போது தூங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெடி நைட் மாதிரி செஞ்சு ஒரு 3 4 மணிக்குள்ளே வெடி காத்தெல்லாம் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க. அதனால தான் சரி, ஓகே, வந்தனையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை நீக்கி பார்த்தனையும் எனக்கு இந்த வெண்டைக்காய் தான் கையில் பட்டுது. சரி, ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு வெண்டைக்காய் தொக்கு மாதிரி பண்ணிடலாம். சாப்பாடு வச்சிட்டோம்னா அம்மா வந்து வீடு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கி சாப்பாட்டு வேலையை மட்டும் நான் பார்த்துக்கிட்டேங்க.